ஸ்தோத்திரம். தொடர்ந்து வசனத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை வரும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நல்ல ஞானத்தை கர்த்தர் தாரும். இதை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, இவன்படி செய்கிறவர்களாகவும் இதை ஆண்டவரை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தாரும். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் ஆமென் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆமென் வேத பகுதியிலும் ஆமென் ஸ்தோத்திரம் பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் 11வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் 11வது வசனம். 7வது வசனம் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது 8வது வசனம். அது மாத்திரமல்ல கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11வது வசனம் 11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக. வசனத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் அங்கே தெளிவாய் சொல்லுகிறார், லாபமாய் இருக்கிற அனைத்தையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவையடையும் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. 3 வசனத்தில் நாம் சேர்ந்து படிக்கும் பொழுது லாபமாய் தோன்றுகிற லாபமாய் நினைக்கிற எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் அறிகிற மேன்மை அறிவதற்காக நான் என்ன செய்கிறேன்? லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எதற்காக? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, இயேசு கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக நான் என்ன செய்கிறேன்? எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்கிறதான சத்தியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் என்ன சொல்லப்படுகிறது? லாபமானவைகள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது 7வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அல்லேலூயா எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். எதை குப்பையாக எண்ணுகிறாரா? லாபமானவைகளை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தனக்கு லாபம் ஈட்டுகிறதை, தமக்கு லாபம் வருகிறதை, தமக்கு அவன் மேன்மை வருகிறதை பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் குப்பையாக ஸ்தோத்திரம் அல்லேலூயா எண்ணுகிறேன். எதற்காக? அவர் குப்பையாக எண்ணுகிறார் லாபத்தை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை அறிவதற்காக. அந்த வசனம் 8வது வசனத்தில் கடைசி பகுதியில் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, தேவனை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் எது? லாபமாய் தோன்றுகிறவைகள், லாபமாய் வருகிறவைகள், தனக்கு ஆதாயம் உண்டாக்குகிறதை. அல்லேலூயா. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம்? நமக்கு எதுல லாபம் அதைத்தான் பார்ப்போம். நமக்கு எது லாபமோ அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆனால் பவுலுடைய எண்ணம், பவுலுடைய சிந்தனை, பவுலுடைய பார்வை, பவுலுடைய மேன்மை, பவுலுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது தனக்கு லாபமாய் தோன்றுகிற அனைத்து
எல்லாவற்றையும் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு அவருடைய சரித்திரத்தை தெரியும். அவருடைய தகப்பனார் மிகவும் வசதியானவர். எத்தனையோ மில்லியனுக்கு ஒரு சொந்தக்காரர், எத்தனையோ கப்பல்களுக்கு ஓனார். அப்படிப்பட்டதான அந்த ஸ்தோத்திரம் தகப்பனுக்கு பிறந்தவர் தான் இந்த பவுல். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை என்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்டாரோ, அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் யூதனா இருந்தாலும் அவர் ரோமருக்குரியதான குடியுரிமையை வாங்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரோமர்களுடைய குடியுரிமையை என்ன செய்திருக்கிறாரா? அநேக திரவியங்கள் கொடுத்து, அநேக காசு கொடுத்து அதை செய்திருக்கிறார், வாங்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது ஒரு அந்த நாட்களில் அது ஒரு பெரிய மேன்மையான ஒன்று, ஒரு பெரிய காரியம். அது சாதாரணமாக அப்படி யாரும் வாங்க முடியாது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட வாங்க முடியாது அப்படிப்பட்ட மேன்மை. ஆனால் பவுல் அதை என்ன செய்திருக்கிறார்? வாங்கி இருக்கிறார். அதுல அவர் இருந்து இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் வசித்தவர். சனகரிப்பு சங்கத்திலே அவர் ஒரு உறுப்பினராக இருந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யூத மார்க்கத்தை பறைசாற்றுகிறதிலே அந்த குழுக்களிலே ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவர் தான் பவுல். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் அவைகள் எல்லாவற்றையும், அதெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா? லாபம். ஒரு சனகரிப்பு சங்கத்துல ஒரு உறுப்பினரா இருந்தான்னு சொன்னா அது பெரிய லாபம், மகிமை, மேன்மை. அப்படியே போனாலே சொல்லுவாங்க, சனகரிப்பு சங்கத்துல போறேன், ஒரு உறுப்பினர் போற அப்படின்னு சொல்லி எல்லா மதிப்பு கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட மதிப்புகள் எல்லாம் அவர் சாதாரணமாக, அல்லேலூயா, ஒன்றுக்கு உதவாத, ஆமென், ஸ்தோத்திரம். 16 வசனத்தில் சொல்லப்படுவது போல அவருக்காக நஷ்டம் என்று முழுவதும் கிறிஸ்துவின் மேன்மையை அவர் நினைக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவர் படித்த படிப்பு, பணம், பொருள், பதவி எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்துவுக்காக குப்பையாக எண்ணுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை குறித்து 3 காரியத்தை நாம ஸ்தோத்திரம் மத்தேயு சுவிசேஷத்துல நாம் பார்ப்போம். அதற்கு முன்பதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 25 26 வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 25 ஆமென் 9வது அதிகாரம் 25 வசனம் 26 வசனம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 25 26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னைத்தான் கெடுத்து தான் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 16:26. இத மாத்திர வேண்டாம். லூக்கா சுவிசேஷத்தை அப்படியே வச்சுக்கங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனம். மார்க் 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம். 3 இடத்திலுமே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உபமையாக, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை தன்னைத்தானே நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபம் அல்ல. எனக்கு மனிதர்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துகிறார்கள். உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். நான் சொல்லுகிறதான் உலகம் முழுவதும் கேட்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மாறுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னைத்தானே கெடுத்து அல்லது தன் ஜீவனை கெடுத்து அல்லது தன்னுடைய ஆத்மாவை கெடுத்தால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபமும் கிடையாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். ஒரு பெரிய வசதியான ஒரு விவசாயி, நல்ல நிலங்கள் எல்லாம் விளைந்தது,
களஞ்சியங்கள் அவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன், எனக்கு நிறைய வந்துருச்சு, அதெல்லாம் நான் என்ன செய்யணும், இவெல்லாம் இடிச்சு நான் என்ன செய்யணும், இன்னும் பெருசா கட்டணும் அப்படின்னு சொல்லுகிறான். பெருசா கட்டி அவளை சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் வார்த்தை சொல்ல பாவனுக்கு தோன்றுகிறது, மதிகேடனே, இன்று இரவு உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபட்டால் நீ சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் யாருடையதாய் போகும். அல்லேலூயா. யாருடையதாய் போகும் அப்படின்ற ஆண்டவர் அந்த அவனுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாக்கிருச்சு. அல்லேலூயா. அதைத்தான் நாம் இங்க பார்க்கிறோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னைத்தானே கெடுத்தால் அவனுக்கு ஒரு லாபம் இல்லை. அவனுக்கு என்ன லாபம்? அல்லேலூயா. அதனால நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இயேசு கிறிஸ்து 26ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, வாசிப்போம் 26ஆம் வசனம், என்னை குறித்தாவது என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும் பொழுது வெட்கப்படுவார். அல்லேலூயா. அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னை குறித்தாவது வார்த்தையை குறித்தாவது மனிதர்களுக்கு முன்பதாக சொல்லுகிறதற்கு யார் வெட்கப்படுகிறார்களோ அவர்கள் நான் மகிமையோடு பிதாவின் மகிமையோடு தூதனுடைய மகிமையோடு வரும் பொழுது அவர்களும் என்ன செய்வார்கள்? வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு சொன்னால், நாம் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அவன் தாமதமின்றி கிறிஸ்துவே இயேசு என்று பிரசங்கித்தார். அல்லேலூயா. இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி தேவாலயங்கள் தோறும் பிரசங்கித்தார் தாமதமின்றி. அல்லேலூயா. எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், பவுல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஏன் நஷ்டம் என்று குப்பை என்று ஒன்றுமில்லை என்று சொன்னால் கிறிஸ்துவின் மேன்மை அறிவதற்கு. அல்லேலூயா. எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தையை குறித்து நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அதே மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, எடுத்து வாசிக்கும் 16ஆம் அதிகாரத்துல நாம் முன்னாடி வாசித்தது போல, ஆமென் ஸ்தோத்திரம். 27ஆம் வசனத்தை வாசிங்கள். 27 மத்தேயு 16:27 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்குத்தக்கதான பலனுக்கு அவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது வெட்கப்படுவார் அப்படின்னு, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பலன் அளிப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. யாருக்கு பலன் கொடுப்பார்? அவனவன் கிரியைக்குத்தக்கதாக. அதான் விஷயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நம்ம முன்னாடி படிச்சதை போல, மனுஷன் உலகம் முழுவதும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிடுத்தான். 27 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் மகிமையுடைய தூதர்களோடு வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு அல்லேலூயா பலன் அளிக்கும்படியாய் வருகிறார். அல்லேலூயா. உலகம் நமக்கு குப்பையாக எழும் பொழுது, உலக காரியங்கள் நமக்கு நஷ்டமாய் இருக்கும் பொழுது, ஆனால் பரலோக காரியம் நமக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக நாம் எதையெல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறோமோ அவைகளெல்லாம் தேவன் அவர்கள் லாபமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நஷ்டமான யாவற்றையும் தேவன் நமக்கு பரலோகத்திலே அது லாபமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. பரலோகத்தில் மாத்திரமல்ல, ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் பரலோகத்துல போய் என்னத்தை நம்ம நினைக்க வேண்டும், இந்த பூமியிலேயும் கர்த்தர் நமக்கு லாபமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மகிமை பொருந்தினவராய் தூதரோடு கூட தூதருடைய மகிமையோடு வரும் பொழுது அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு என்ன செய்யப்படுமா? பலன் அளிக்கப்படும்
வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளுக்கான பலனை கர்த்தர் நமக்கு வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவருக்காக எதெல்லாம் நஷ்டமா நினைத்து விட்டு விடுகிறோமோ அவைகளை ஆண்டவர் நமக்கு அவன் இரட்டப்பாக ஆசீர்வாதமாக நமக்கு லாபமாய் மாற்றி கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கிரியைகளுக்கு அளவே இல்லை என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். மார்க்கு சுவிசேஷத்துல வாசிக்கும்போது அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் அவர் தன் ஆத்துமாவை தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை. அதனால லாபமாய் தோன்றுகிற உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்கள், உலகங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நாம் நஷ்டம் என்று விட்டுவிட வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விடும் பொழுது கர்த்தர் அதை லாபமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உலகத்திலே காணப்படுகிறவைகள் நமக்கு நஷ்டமாய் தோன்றினாலும் ஆனால் தேவன் நமக்கு லாபமாய் மாற்றுகிறவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை மாத்திரம் நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, இழந்து விடவே கூடாது. அல்லேலூயா. உலகத்திலே நமக்கு பொருள் ஆஸ்தி இருக்குதா இல்லையோ நமக்கு கவலை இல்லை. ஆனால் அவைகளுக்காக கிறிஸ்துவின் மேன்மையை நாம் இழந்து விடவே கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மேன்மைக்காக லாபமாய் தோன்றுகிறவர்களை நாம் குப்பையாக எண்ணும் பொழுது கிறிஸ்துவின் மேன்மை நம்மளை மகிமையாய் லாபத்திலே கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நம்மளை சும்மா கைவிடுகிறவர் அல்ல. அவர் நமக்கு நம்ம நஷ்டப்பட்டாலும் தேவன் அவருடைய மகிமையான காரியத்தின் மூலமாய் அதை லாபமாய் மாற்ற அவரால் முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் தன்னுடைய ஜீவனை ஸ்தோத்திரம் நஷ்டம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவருடைய ஜீவனை லாபமாய் மாற்றி அநேக பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே அவர்களை சேர்த்து அவர்களை அவர்களோடு கூட மகிமை பொருந்தினவராய் நம்மோடு கூட கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் லாபமாய் தோன்றுகிறவைகளை நாம் நஷ்டம் என்று விடும் பொழுது நமக்குள்ள பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தருகிறதுக்கு அவர் போதுமானவராய், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராய், அவர் நம்மை கனப்படுத்துகிறதுக்கு மேன்மைப்படுத்துகிறதுக்கும் அவர் தகுதி உள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால நம்ம லாபமாய் தோன்றுகிற எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கிறிஸ்துவின் அறிகிற மேன்மைக்காக நாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணும் பொழுது கர்த்தர் வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மகிமையாய் நமக்கு பலனை கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் அப்படியே தலையில தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே தலையில தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆமென். அப்போஸ்தலன் பவுலுடைய அனுபவம் நம்மை அனுபவமாய் இருக்கட்டும். ஒருவேளை நம்மளை பார்த்து இந்த உலகம் நம்மளை சொல்லலாம் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லி, ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொல்லி உலகம் நம்மளை பார்த்து சொல்லலாம். ஆனால் தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் மேன்மைக்குரியவர்கள் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய மேன்மை அறிகிற அறிவுக்காக வேண்டி நாம் எல்லாவற்றையும் நஷ்டமாய் தோன்றுகிறவைகளை நாம் லாபமாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆமென். நஷ்டமான யாவையும் கர்த்தர் லாபமாய் மாற்றும்படியாக. ஆமென். ஸ்தோத்திரம். நஷ்டமென்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு அறிகின்ற மேன்மைக்காக, இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காக எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போதுமே சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை. எப்போதுமே சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். அப்படியே தலையில தாழ்த்தி ஜெபிப்போம். கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற லாபமான காரியங்களை நாம் நஷ்டம் என்று விடும் பொழுது
கர்த்தர் நமக்கு ஆமென் மேன்மையான ஆசீர்வாதங்களை மேன்மையான நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். மகா பரிசுத்த இரக்கத்தை நல்ல ஆண்டவரே, நான் சொல்லிக்கப்பட்ட தருமையான நல்ல பகல் வேலைக்காக நன்றி சொல்கிறோம். சுருக்க நேரமாக சுருக்க பிள்ளைகளாக இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நீர் இல்லாமல் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தெய்வம், கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தெய்வம். நாளிலே தேவனே நீர் எங்களோடு இடைபடுகிறார். எங்களோடு இடைபட்டு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு லாபமாய் தோன்றுகிற நமக்காக உண்மை அறிகிற மேன்மைக்காக நாங்கள் நஷ்டம் என்று அந்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுக்குள்ள மேன்மை, அவர்களுடைய ஆசீர்வாதம், அவர்களுடைய பலனை கர்த்தர் தாரும். தொடர்ந்து கிருபை சமாதானம் கூட இருக்கு. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹalleluya. 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 கர்த்தருடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் நமது இந்த சதா காலம் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். Ini beda.